நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு ஒரு சுலபமான ஒரு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே போனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் நமக்கு ட்ரேட் செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது எந்த இடம், நெஃப்டியில் எது, பேங்க் நிஃப்டியில் எது, ஒவ்வொன்றுத்துலேயும் அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நம்ம நேற்றைய தினம் என்ன நெஃப்டியில் சொல்லியிருந்தோம், 24,330 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே அந்த லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துச்சு. ஆனால் கீழே போகலை. என்ன ரீசன்னா, மார்க்கெட் ஹையர் சைட்லேயே சஸ்டெயின் ஆகுது. இன்றைக்கி வந்திருந்தால் மார்க்கெட் இந்த கேப் ஃபில்லிங்கை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கேப் ஃபில்லிங்க்கு மார்க்கெட் வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சப்போஸ் மார்க்கெட் ஒரு 24,500 ரேஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது தெரிய வரும். சரிங்களா? மார்க்கெட் ஒரு 2 டேஸாக ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டுக்கான எந்த இடத்துக்கு மேலே போனால் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த இடத்துக்கு மேலே போனால் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 2 டேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் 24,330, லோவர் லெவல் 24,150. ஓகே, ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே ஒரு 5 to 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? அதே போல் நெஃப்டி 24,138, 140 இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 125 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஒரு 5 to 15 மினிட் கீழே வந்துச்சு. ஒரு 5 மினிட் கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், கேப் ஃபில்லிங்க்கு எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 23,830 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் நெஃப்டி ஒரு 5 மினிட் கேண்டில் பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில், ஒரு 5 மினிட் கேண்டில் அப்படின்னா ஒரு 15 மினிட் கேண்டில் ரெண்டு பாருங்கள். 1 ஹவர் கூட இன்ட்ராடேக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட் கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதான்னு பார்க்கணும். க்ளோஸ் அண்ட் கிராஸ்னால் ஒரு கேண்டில் ஃபுல்லாக இந்த இடத்து பக்கம் க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லைன்னா மேலே க்ளோஸ் வைக்கணும். வச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலை நான் இங்கே வச்சுக்கிறேன். எக்ஸாக்டாக 24,350. சரிங்களா? மார்க்கெட் இதற்கு மேலே ஒரு 5 மினிட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம், 24,500 வரைக்கும் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அது வரைக்கும் போகலாம். சப்போஸ் லோவர் லெவல் 24,130க்கு கீழே நெஃப்டி ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம், 23,850 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதற்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் 24,350 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போகுது அப்படின்னா 24,500 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,600. கீழே சப்போர்ட் 24,130 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு ஃபிகரு, அதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 23,440 to 450 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் இருக்குது. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நெஃப்டிலையும் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா மார்க்கெட் 51,956, 52,000 அப்படிங்கிற லெவலை நான் ஒரு சப்போர்ட் ஜோனாக வச்சுக்கிறேன். மார்க்கெட் இந்த 52,000 அப்படிங்கிற லெவலில் தான் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் 52,400 அப்படிங்கிற ரேஞ்சு கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 500 வச்சுக்குவோம். சரிங்களா? நாளைக்கு ஓப்பனிங் லெவலு 500க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே ஒரு 5 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு 5 மினிட் க்ளோஸ் ஆகிட்டு
சஸ்டெயின் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி ஆணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 53,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் 53 அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 53,245 சரிங்களா. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரவுண்டு ஃபிகர், ஏன்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியில், அதனால் 53,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 53,000, அதற்கு மேலே போணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 53,245 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வருது, 52,000 பிரேக் பண்ணி ஒரு 5 மினிட்லேருந்து ஒரு 15 மினிட் பாருங்கள், ஒரு சஸ்டெயின் ஆகுது, ஒரு 2 5 மினிட் கேண்டில், ஒரு 3 5 மினிட் கேண்டில் வெயிட் பண்ணி பாருங்கள். கீழேயே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். 51,256 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு, அப்படி இல்லைனா 51,256 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 49,900 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,670 சரிங்களா. ரெசிஸ்டன்ஸு இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஓகே, இதுதான் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் என்ன அந்த 1 2 3 அப்படிங்கிற லெவலில் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ரெசிஸ்டன்ஸ் 1ங்கிற இடத்துல ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் அலைன்மெண்ட் கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஓகே, இதை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து இந்த லெவலில் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இமிடியேட் சப்போர்ட் வந்து 52,000, 52,000 கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு 51,253, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல், இந்த சப்போர்ட்டு 49,950, 50,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு. தென் ஃபின்னிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி. ஓஐ டேட்டா வந்து வீடியோட இறுதியில் வந்து சொல்கிறேன், ஓஐ டேட்டா வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபின்னிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருந்துச்சு. ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாரி கூட வச்சுக்கலாம். இந்தமாரி ஒரு பேட்டர்னில் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, கீழேயே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த பேட்டர்னை எந்த பக்கம் ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த பக்கமுமே இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகலை சரிங்களா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கி வந்து இந்த லெவல் 24,135க்கு மேலே வந்துச்சுன்னா அப் ட்ரெண்டு. இந்த லோவுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,930க்கு கீழே வந்ததுன்னா டவுன் ட்ரெண்டு சரிங்களா. இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த லெவலில் மார்க்கெட் வந்து 24,138க்கு மேலே ஒரு 5 to 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகும். அதே போல் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,930 பிரேக் பண்ணி ஒரு 5 to 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,676 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் கேப் ஃபில்லிங்கும் இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த லெவலில் வந்து கேப் ஃபில்லிங் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. மார்க்கெட் வந்து இன்றைக்கி 2 நாளாக வந்து நல்ல கன்சல்டேஷன். ஏன்னா ஃப்ரைடேவும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, மண்டேவும் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸு. எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அகைன் மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா கேப் ஃபில்லிங்கை மேக்ஸிமம் முடிச்சிருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வராததுனால ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது. மிட் கேப்புமே வந்து கீழே வரல. மிட் கேப்புக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எங்கே இருக்குது அப்படின்னா 12,723 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா
ஃபர்தராக எது வரைக்கும் போகலான்னா 13,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட் கேண்டில், ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படின்னா 12,317 வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,319, இந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,121, அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,023 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு, அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 11,951. இன்பிட்வீனில் இந்த ஏரியாவில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து 80,000 அப்படிங்கிற லெவலில் நிற்கிது. மார்க்கெட் வந்து 80,000 அப்படிங்கிற லெவலில் மேலே வருது, பிரேக் பண்ணி மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்த மார்க்கெட் 81,000க்கு மேலே வந்துச்சுன்னா 81,500, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 82,000 அந்த ரேஞ்சு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 to 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதான்னு பாருங்கள். கீழே வந்துச்சு அப்படின்னா 79,187 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இன்பிட்வீனில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா நெஃப்டியில் வந்து ஒரு சைட்வேஸ், நெஃப்டியில் எது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இப்போதைக்கு இருக்குது. மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்க லெவல் 24,194. இந்த 194 மார்க்கெட் அதிகபட்சம் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 300 இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ், அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. எல்லாருமே வந்து கேப்பை ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்களோ. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்றைக்கி தான் ஓஐ டேட்டா வந்து நெஃப்டியில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஓஐ டேட்டா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்க லெவல் 52,200. 52,200 அப்படிங்கிற லெவலில் ஓஐ டேட்டா ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டாக கிடையாது. 52,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. 52,500, அதை விட்டால் 51,500 சப்போர்ட்டு, அதை விட்டால் 53,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்படி தான் வந்து பில்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் ஹவர்ஸில் தான் வந்து தெரிய வரும். ஏன்னா ஒரு கேப் அப் கேப் டவுன் இருந்ததுன்னா அதற்கு தகுந்தாற் போல் ஓஐ டேட்டா வந்து மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டோட ஒரு கிளியர் ட்ரெண்டை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, அதனால் ஒரு 1 or 2 டேஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா ஒரு அப்சைட் ட்ரெண்டாகவும், இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு டவுன் சைட் ட்ரெண்டாகவும் பாருங்கள். இன்பிட்வீன் இந்த சைட்வேஸில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா சைட்வேஸாக பாருங்கள். இது வந்து ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கோர்சஸ் இருக்குது, கோர்சஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. சரிங்களா, அதே நேரத்தில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணுன்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ்க்கான லிங்க் வந்து கிடச்சிரும். விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தென் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் வந்து எவ்ரிதிங் பாசிபிள். நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸாக தான் சொல்கிறேன். நீங்களும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த் வந்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் ரியல் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஓகேவா, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.